வெல்கம் டு பஜ்ஜீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மலாய் குல்ஃபி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஆடை நிறைய சேரும். இதை இப்போ கொதிக்க விட்டுக்கலாம். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஆடை சேர சேர கலந்து விட்டுட்டே இருங்க. குறைவான தீயில் 50 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் இப்போ 60 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருந்த முந்திரி பிஸ்தா சேர்த்துக்கலாம். இது நம்ம இஷ்டம்தான், நம்மக்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆடை சேரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ ஐஸ் மோல்டுக்கு ஊற்றிக்கலாம். எல்லா குழியிலையும் ஊற்றிடலாம். ஐஸ் மோல்டு இல்லாதவங்க டம்ளர்லையும் ஊற்றி செய்யலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா ரேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மேலே போட்டு மூடிடலாம். லைட்டாக கீரல் போட்டு அதில் ஐஸ் குச்சி ஒன்று வச்சிடலாம். இதை இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். அவ்வளோதான், குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். என்னோடது சிலிக்கான் மோல்டுன்றனால புஷ் பண்ணாலே வந்துடும். பிளாஸ்டிக் மோல்டாக இருந்துச்சுன்னா தண்ணி வச்சு அதில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ டம்ளரில் உள்ளதை வெளியே எடுத்துடலாம். முதல்ல ரேப்பரை வெளியே எடுத்துட்டு தண்ணியில் டம்ளரை கொஞ்ச நேரம் வச்சோம்னா ஐஸ் தனியாக வந்துடும். அவ்வளோதான், மலாய் குல்ஃபி தயாராகிடுச்சு. இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக ஜில்லுன்னு சாப்பிட்ணுன்னு தோணும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.